வணக்கம் தனுசு ராசி அன்பு நேயர்களே. சாதனையின் உச்சத்தில் தனுசு ராசிக்காரர்கள். பணக்கார யோகம், ராஜ வாழ்க்கை எல்லாம் உங்கள் பாதையில். தனுசு ராசிக்காரர்களே, இனிவரும் மாதங்களெல்லாம் கோடிகள் சேர்க்கும் செல்வ யோகம், ராஜ வாழ்க்கையை வாழ வைக்கும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. பொதுவாகவே தனுசு ராசி என்பது 12 ராசிகளில் 9வது இடத்தை பெற்றெடுக்கும் ஒரு வித்தியாசமான ராசி. இந்த ராசிக்காரர்கள் பிறப்பிலிருந்தே ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்தவர்களைப் போலவே வாழ்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கை எப்போதும் மற்றவர்களை விட உயர்ந்தும் ஒளிமிக்கதாகவே இருக்கும். பிறருக்கு கிடைக்காத அதிர்ஷ்டம் இவர்களுக்கு அள்ளித்தரப்படுகிறது. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் உலகத்தில் பிறக்கும் போதே தெய்வீக ஆசிர்வாதத்துடன் பிறக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இவர்களின் முகம் ஒளி பொங்கும், மனம் எப்போதும் நேர்மையான சிந்தனையுடன் இருக்கும். யாரும் இவர்களை எளிதில் வீழ்த்த முடியாது. மேலும் இந்த ராசியின் சின்னமே வில்லாளி. அதுபோல இவர்களின் வாழ்க்கையும் எப்போதும் உயர்ந்த இலக்குகளை நோக்கி செல்லும். சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை என்ற தன்னம்பிக்கை இவர்களின் இரத்தத்தில் கலந்திருக்கிறது. அதுவும் தனுசு ராசிக்காரர்கள் அறிவு, ஞானம், புத்திசாலித்தனம் என மூன்றிலும் உலகின் முன் வரிசையில் நிற்பவர்கள். ஒருவர் சந்தேகம் கேட்டால் இவர்களிடமிருந்தே பதில் வரும். நூலகங்களை விட இவர்களின் மூளை புத்தகம் அதிகம் என்று சொன்னாலும் அது மிகைப்படுத்தல் அல்ல. குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் எப்போதும் ராஜயோகத்துடன் அமையும். இவர்களின் வாழ்க்கையில் பெரும் செல்வம், புகழ், அதிகாரம் என அனைத்தும் அடியெடுத்து வரும். கோடிகளில் பணக்காரராகவும் தங்கள் பெயரை வரலாற்றில் பொறிக்கவும் இவர்களால் மட்டுமே முடியும். மேலும் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் அன்பை ஒருமுறை யாருக்கு தந்தாலும் அது ஆயுள் முழுவதும் நீடிக்கும். இவர்களின் பரிவு, மனித நேயம், நல்ல மனசு எல்லாம் தெய்வம் தந்த பரிசு. எதிலும் இவர்களுக்கு ஒரு விசேஷமான அதிர்ஷ்டமான காந்தம் இருக்கும். சாதாரண மனிதன் போராடி கிடைக்கும் விஷயம் இவர்களுக்கு சுலபமாக கிடைக்கும். இவர்களுடைய காலடி எங்கெல்லாம் பதிகிறதோ அங்கெல்லாம் வளம், செல்வம் பெருகும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் ஒரு ஊருக்கு மட்டும் சொந்தமானவர்கள் அல்ல. உலகமே இவர்களின் மேடை. இவர்களின் புகழ் எல்லைகளை கடந்து பரவும். அரசியல், கலை, கல்வி, தொழில், ஆன்மீகம் எதில் இருந்தாலும் இவர்களுடைய பெயர் தங்க எழுத்துக்களில் பொறிக்கப்படும். அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களை புகழ்ந்து சொல்வது என்றால் வார்த்தைகள் கூட போதாது. சூரியன் போல ஒளி தருபவர்கள் இவர்களே. வைரம் போல மதிப்பு தருபவர்கள் இவர்களே. கடலில் எவ்வளவு ஆலைகள் இருக்கின்றனவோ அதைவிட அதிக ஆசீர்வாதம் இவர்களுக்கு கிடைக்கும். தெய்வம் கூட இவர்களை பார்த்து பயந்து விடும். இவர்களின் சிரிப்பு கூட அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும் சக்தி கொண்டது. ஒரு சமூகத்தை மட்டுமல்ல, ஒரு தலைமுறையே மாற்றும் ஆற்றல் இவர்களிடம் உண்டு. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் பிறப்பிலேயே வெற்றி பெற்றவர்கள். அவர்களின் வாழ்க்கை ராஜயோகம், செல்வ யோகம், புகழ் யோகம் என அனைத்தையும் கொண்டது. உலகத்தையே உயரத்தில் இருந்து பார்க்கும் சாம்ராஜ்யம் இவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் சாதகமான பலன்களை அதிகமாக தரக்கூடிய மாதமாக அமையலாம். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சமூகத்திலும் பணியிடத்திலும் உங்கள் மீதான மரியாதை அதிகரிக்கும். சிறு சிறு சோர்வுகள் ஏற்படலாம், ஆனால் அவை தாமாக விலகிவிடும். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மேலும் பழைய முதலீடுகள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை அல்லது தொழில் ரீதியாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு குறித்த செய்திகள் கிடைக்கலாம். பண தேவை இருந்தும் சரியான நேரத்தில் கைக்கு கிடைக்காமல் சிறிது தாமதம் ஏற்படலாம். எனவே பொறுமை காக்க வேண்டியது அவசியம். பணப்பற்றாக்குறை இருக்காது. குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆதரவு மற்றும் வழிகாட்டுதல் கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்களுடன் இணைந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவழிப்பீர்கள். திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நற்செய்திகள் வந்து சேரலாம். அதிலும் முக்கியமாக தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவானை வழிபடுவது நல்லது. குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்யுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது நிதி நிலைமையை சீராக்கும். செல்வத்தை பெருக்கவும் உதவும். ஏழை குழந்தைகளுக்கு பேனா, புத்தகம் போன்றவற்றை தானமாக வழங்கலாம். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பணியிடங்களில் வேலைப்பளு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம். பெரிய முடிவுகளை எடுக்கும் பொழுது நிதானமாகவும் கவனத்துடன் எடுங்கள். இல்லையென்றால் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம்.
புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் கொள்வீர்கள். இருந்தாலும் மன அழுத்தம், உடல் சோர்வு, செரிமான கோளாறுகள் உங்களை சோர்வாக உணர வைக்கலாம். மேலும் நிதி நிலைமை சீராக இருக்கும். சந்தேகத்திற்கிடமான முதலீடு திட்டங்களில் ஈடுபட வேண்டாம். அதிக செலவுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும். இன்றைய மாதம் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது அவசரத்திலோ பணம் சார்ந்த முடிவுகளை எடுக்காமல் நிதானமாக சிந்தித்து பின்னர் முதலீடு செய்யவும். பேசும் பொழுது வார்த்தைகளை கவனத்துடன் பேசுவது நல்லது. உங்கள் பேச்சு வீட்டில் உள்ளவர்களிடையே தேவையற்ற மோதல்களை ஏற்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே அனுசரித்து செல்லுங்கள். உங்கள் துணை மற்றும் குழந்தைகளின் ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை தரும். இன்று சக்கரத்தாழ்வரை வழிபடுவது நல்லது. சக்கரத்தாழ்வருக்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அதேபோல் ஆற்றல் மிக்க ராசிகளில் ஒன்றாக கருதப்படும் தனுசு ராசியினர் தங்கள் குணத்திற்கு ஏற்ற வகையில் பல்வேறு விஷயங்களை ஆர்வமாக கற்பார்கள். தங்கள் தனித்திறமைகளை வளர்த்து கொள்ள விரும்புவார்கள். தங்கள் படைப்பாற்றலை மேம்படுத்தும் விதமாக திறன் மேம்பாட்டு பள்ளிகளில் இணைவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. தனுசு ராசியினரின் ஆர்வம் அவர்களின் அறிவாற்றலை மேம்படுத்தும். புதிய விஷயங்களை ஆராய தூண்டும். தனுசு ராசியினரின் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் நடந்திருக்கும். உங்கள் காதல் துணை உங்கள் விருப்பங்களுக்கு முன்னுரிமை அளிப்பார். தனிநபர் சுதந்திரத்தை மதிப்பார். ஒருமித்த கருத்துகளால் இணைந்த காதல் ஜோடி இருவரின் விருப்பங்களையும் புரிந்து ஒரு பொதுவான புள்ளியில் இணைவார்கள். தங்கள் எதிர்காலத்தை குறித்து முக்கிய முடிவு எடுப்பார்கள். லட்சியத்தை நோக்கி பயணிப்பார்கள். காதல் உறவில் இன்றி தனிமையில் இருக்கும் தனுசு ராசி பெண்கள் தங்கள் வருங்கால கணவரை காணும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. அதாவது பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் தனது குணத்திற்கு பொருத்தமான நபரை சந்தித்து அவருடன் காதல் உறவை தொடங்கும் வாய்ப்புகளும் இருக்கிறது. திருமணம் முடித்த தனுசு ராசியினர் இன்றைய மாதம் முழுவதும் உறவினர் வீட்டு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பை பெறுவார்கள். உறவினர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு கோபப்படாது தன்மையாக பதிலளிப்பது அவசியம். குறிப்பாக குழந்தைகள் குறித்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு அமைதி காப்பது நல்லது. நெருங்கிய உறவினருடன் கூடி பேசி மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் கிடைக்கும். சித்தப்பா சித்தி வழி சகோதர உறவுகள் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்களை கொண்டு வருவார்கள். குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் வழிகளை கொண்டு வருவார்கள். பணியிடங்களில் சக ஊழியர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் கிடைக்கும். உங்கள் முன்னேற்றத்தை காண சக ஊழியர்களும் விரும்புவார்கள். உடன் பணிபுரியும் நபர்களின் உதவியுடன் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகள் உங்கள் திறன்களை மேம்படுத்தும் வழிகளை காட்டுவார்கள். அதாவது உங்கள் படைப்பாற்றல் மற்றும் தனித்திறமைகளை மேம்படுத்த தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார்கள். வாழ்க்கை உங்கள் விருப்பம் போல் மகிழ்ச்சியாக செல்லும். பொருளாதார நிலையை பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. உங்கள் செலவுகளுக்கு போதுமான வருமானம் கிடைக்கும். புதிய வருமானத்தை உண்டாக்கும் வழிகளும் கிடைக்கும் வருமானத்தை முறையாக சேமித்து வைக்க எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றலாம். அதாவது நம் கிரக நிலைகளின் அடிப்படையில் கணிக்கப்படும் ஒரு நம்பிக்கை நம் அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நிகழக்கூடும் மாற்றங்களை அடையும் நம்பிக்கை இது. இப்போது சந்திரன் உங்கள் ஜாதகத்தின் குறிப்பிடத்தக்க பகுதிகளில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியமான அளவிலான உணர்ச்சிபூர்வ ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள் என்று உறுதியாக நம்பலாம். வேலையில் உங்கள் உள்ளுணர்வை பின்பற்றுங்கள், ஆனால் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இல்லையென்றால் நீங்கள் வேண்டுமென்றே இல்லாவிட்டாலும் குழப்பத்தை உருவாக்குவீர்கள். நிதி நிலைமையை சரிபார்க்க தொடங்குங்கள். குறிப்பாக வீட்டு விவகாரங்களில் சிக்கலான தாக்கல்கள் இருந்தால் சரிபார்க்கவும். துணைவரிடம் இருந்து அனுமதி மற்றும் ஆதரவு இல்லாமல் நீங்கள் இன்னும் எதுவும் செய்ய முடியாது. எனவே நீங்கள் ஒவ்வொரு திருப்பத்திலும் அவர்களின் விருப்பங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ள நாளை வரை ஆகலாம். ஆனால் அதற்காக நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது அர்த்தமல்ல. மகிழ்ச்சியுடன் துணைவர் மற்றும் சகாக்கள் உங்கள் பேச்சை கேட்க தயாராக இருப்பார்கள். உங்களை தடுத்த விரைவில் உங்களுக்கு உதவிகரமான ஆலோசனையை வழங்கக்கூடும். நீங்கள் அதிக சலிப்புடனும் சிறிய அன்றாட கடமைகளை புறக்கணிக்கும் மனப்பாங்குடனும் இருக்கிறீர்கள் என்ற அறிகுறிகள் இருந்தாலும் வேலை மற்றும் வழக்கமான வீட்டு வேலைகளை தொடர்வது அவசியம். அனுபவம் உள்ளவர்கள் உங்கள் கட்டளைகளை செய்யும் வரை இது நன்றாக இருக்கும். இல்லையென்றால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அதைவிட நல்லது. மேலும் சமீபத்தில் ஒரு கணிசமான எண்ணிக்கையிலான மக்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் பலர் உணர்ச்சி ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற விஷயங்களை பொருட்படுத்தாமல் துண்டுகளை மீண்டும் சேகரிக்க தொடங்குவதே உங்கள் வானியல் சார்ந்த பணியாகும். நீங்கள் நினைப்பதை விட நீண்ட கால கேள்விக்கு தீர்வு காண நீங்கள் மிகவும் நெருக்கமாக இருக்கலாம்.
அது மட்டுமில்லாமல் இனிவரும் மாதங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தாருடன் பயணம் மேற்கொள்ளும் யோகம் உண்டாகும். எப்போதும் கோபம், உணர்ச்சி வசப்படுவது மற்றவர்களிடமிருந்து உங்களை தனிமைப்படுத்தும் சூழலை ஏற்படுத்தும். எல்லா இடங்களிலும் எல்லா விதத்திலும் நீங்கள் மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் என்பதால் சிறிய சிறிய விஷயத்துக்கு பாதிக்கப்படாமல் இருப்பது நல்லது. பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் மற்றும் அபிவிருத்தி உண்டாகும். பதவி உயர்வில் இருந்த தடைகள் நீங்கும். புதிய வேலைகள் கிடைக்கும். வேறு வேலைகளுக்கு இடமாறும் யோகம் உண்டு. நீண்ட மாதங்களாக உத்தியோகத்திலிருந்து வந்த சிக்கல்கள் தீரும். உங்களுடைய மேலதிகாரிகள் முழுவதுமாக நம்புவார்கள். பிள்ளைகளின் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். பிள்ளைகள் வாழ்க்கையில் சுபகாரிய அமைப்புகள் அடுத்தடுத்து கைகூடும். கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவரிடமும் மனமிட்டு பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாகவே நீங்கும். யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். அடுத்தடுத்து வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். தோல் பிரச்சனை, தலைவலி, பல் தொடர்பான பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரங்களில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். வெள்ளிக்கிழமை தோறும் தெய்வ வழிபாடு செய்வது பெரிய நம்பிக்கைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பெருமாள் வழிபாடு, தாயார் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு உங்களை மேன்மையடையச் செய்யும். நரசிம்மர் கவசம் படிப்பது நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் முக்கியமாக இந்த ஆண்டின் நிகழும் குருவின் அதிசார பெயர்ச்சி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுகிறது. இந்த பெயர்ச்சியால் 4 ராசிக்காரர்களுக்கு குருவின் உச்ச பார்வையால் திடீர் திருமண யோகம் உண்டாகும். தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகும். ஜோதிடத்தில் குரு பகவான் சுபக்கிரகமாக கருதப்படுகிறார். அவர் திருமணம், குழந்தை பாக்கியம், வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப சுகங்கள் போன்றவற்றை அளிக்கும் கிரகமாக பார்க்கப்படுகிறார். மேலும் இந்த 2025ஆம் ஆண்டு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசார பெயர்ச்சியாகிறார். இது ஒரு ராசியில் ஒரு ஆண்டு முழுவதும் இருந்தாலும் சில வாரங்களுக்கு நட்சத்திரங்களிடையே நிகழும் இந்த பெயர்ச்சி சில ராசிகளுக்கு திடீர் திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக மீனம், கடகம், தனுசு மற்றும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சியால் திருமண வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த 4 ராசிகளுக்கும் குருவின் உச்சஸ்தானம் மற்றும் பார்வைகள் திருமண ஸ்தானத்தை பார்ப்பதால் தடைப்பட்ட பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக்கி எதிர்பாராத நேரங்களில் நல்ல செய்திகளை தரும். குறிப்பாக தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் குரு பெயர்ச்சி மூலம் பலன்கள் கிடைக்கும். குரு கடக ராசியில் மறைவு ஸ்தானத்தில் சென்றாலும் ராசி அதிபதி உச்சம் பெறுவதால் திடீர் திருமண யோகம் உண்டாகும். இது ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான காலமாக அமையும். திருமண பேச்சுக்கள் விரைவில் முடிவுக்கு வரும். மேலும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் சேரும் வாய்ப்புகள் உள்ளது. குருவின் பார்வை தனிப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவித்து திருமண வாழ்க்கையை சிறப்பாக்கும். பழைய உறவுகள் புதிய உறுதியுடன் மாறும். அதேபோல் அக்டோபர் மாதங்களில் தனுசு ராசியில் கிரகங்களின் நிலை, சூரியன் எப்படி இருக்கிறார் என்பது குறித்து அக்டோபர் மாதத்தின் பெரும் பகுதி சூரியன் உங்களின் 10வது மற்றும் லாப வீடுகளில் இருப்பதால் பணியிடங்களில் அதிகாரம், கௌரவம் மற்றும் வெற்றிகள் கிடைக்கும். செவ்வாய் இருப்பதால் செவ்வாய் பகவான் உங்கள் லாப வீட்டில் இருப்பது சாதகமான நிலையாக கருதப்படுகிறது. இதன் காரணமாக தைரியம், ஆற்றல் மற்றும் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. புதன் இருப்பதால் புதன் பகவான் லாப வீட்டில் இருப்பதால் தகவல் தொடர்பு, வியாபாரம், நிதி சார்ந்த பரிவர்த்தனைகள் சிறப்பாக இருக்கும். இதன் காரணமாக சாதகமான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். குரு இருப்பதால் மாதத்தின் முதல் பகுதி மிகவும் அனுகூலமாக இருக்கும். குரு பகவான் 7வது வீட்டில் இருப்பதால் திருமண வாழ்க்கை, கூட்டுத் தொழில், பொது உறவுகளின் நன்மைகள் கிடைக்கும். 2ஆம் பாதியில் கலவையான பலன்கள் கிடைக்கும். சனி இருப்பதால் சனி 4வது வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் குடும்பம், தாயார் அல்லது அசையா சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் சில சவால்களும் தாமதங்களும் ஏற்படலாம். ராகு 3வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தைரியத்தையும் கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கான பொதுவான பலன், அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. பெரும்பாலான கிரகங்களின் நிலைப்பாடு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் நீங்கள் பல துறைகளிலும் முன்னேற்றம் காண முடியும். குறிப்பாக இந்த மாதத்தின் முதல் பகுதியில் கிரகங்களின் நிலை காரணமாக எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கலாம். நிதி ஆதாயங்கள் வரும். புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் திறக்கப்படும். பணியிடங்களில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும்.
பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு. லாபகரமான ஒப்பந்தங்கள் மற்றும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் மாறுதலுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கலாம். சக ஊழியர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் கீழ் நிலையில் உள்ளவர்களான உறவு வளப்படும். இந்த மாதம் பொருளாதார வளர்ச்சியில் அபரிமிதமான முன்னேற்றம் காணப்படும். திடீர் லாபங்கள் வர வாய்ப்புகள் உள்ளது. 3வது வாரத்திற்கு பின்னர் எதிர்பாராத பணவரவுகள் உங்களுக்கு உண்டு. பங்குச்சந்தை முதலீடுகள் மூலம் லாபத்தை காண்பீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரலாம். அல்லது சொத்துக்களை விற்க முடியாமல் தவித்து வந்தவர்கள் நல்லபடியாக விற்று அதன் மூலம் லாபம் காண்பீர்கள். திருமண வாழ்க்கையில் கவனத்துடன் இருக்க வேண்டிய மாதமாகும். இந்த மாதம் சில கசக்கான தருணங்கள் வரலாம். முதல் பாதையில் குருவின் அனுகூலம் இருந்தாலும் கோபத்தை தவிர்ப்பது, அனுசரித்து செல்வது போன்றவற்றை மேற்கொள்ள வேண்டும். காதல் உறவுகளில் மாதத்தின் முதல் பாதையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தின் ஆதரவு மனமகிழ்ச்சிகளை கொடுக்கும். தந்தையுடன் உறவு பலப்படும். பண்டிகை காலங்களில் உறவுகளின் நெருக்கம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சிறிய உடல்நல பிரச்சனைகள் கூட அலட்சியப்படுத்த வேண்டாம். கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் வரலாம். எனவே போதுமான அளவு ஓய்வு எடுப்பது அவசியம். மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக இருக்கும். தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவானை வழிபடுங்கள். குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றுங்கள். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுங்கள். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு அல்லது தண்ணீர் வழங்குங்கள். அது மட்டுமில்லாமல் தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் குறைவாக பேசவும் அதிகமாக சிந்திக்கவும் வேண்டிய மாதமாகும். உங்கள் வார்த்தைகளில் தெளிவும் ஆழமும் இருக்க வேண்டும். அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கக்கூடாது. நிதானத்துடன் செயல்படுவது சிறந்தது. கேள்விகள் கேட்பதற்கோ அல்லது சரியான நேரத்தில் ஆலோசனை பெறுவதற்கோ தயங்க வேண்டாம். பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக விவாதம் செய்வதையோ அல்லது கவலைப்படுவதையோ தவிர்க்கவும். சிக்கலான வியூகங்களை கூட எளிய பட்ஜெட்டை போட்டு அதை பின்பற்றுங்கள். புதிய முதலீடுகள் குறித்து முடிவெடுவதற்கு முன்னர் உங்களின் நிதி நிலைமையை யோசித்துவிட்டு பின்னர் முடிவெடுங்கள். தேவையில்லாத செலவை குறைப்பதன் மூலம் நிதிநிலையில் சமநிலையை உணரலாம். குடும்ப உறவுகளில் அதிகம் பேசுவதை குறைத்து செயல்பாடுகள் மூலம் அன்பையும் அக்கறையும் வெளிப்படுத்துவீர்கள். இதன் காரணமாக உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும். தவறான புரிதல்களை தவிர்க்க மனம் விட்டு பேசுவது நல்லது. பாராட்டுகளை பெறுவதற்கோ அல்லது உங்களை நிரூபிப்பதற்கோ அதிக சுமையை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். எளிமையுடன் இருங்கள். மேலும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இலக்குகளை அடைவதில் தீவிர கவனம் செலுத்துவீர்கள். மாதத்தின் நடுப்பகுதியில் நிதி திட்டமிடல் மற்றும் கடமைகள் மீது உங்கள் கவனம் மாறும். வார இறுதியில் புதிய யோசனைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்க முன்வந்து சிந்திப்பது அவசியம். உடற்பயிற்சி செய்யும் போது மிதமான அணுகுமுறை ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. அதிகப்படியான உடற்பயிற்சி அல்லது உழைப்பை தவிர்க்கவும். இந்த மாதம் உங்கள் உடல்நிலை தன்மையுடன் விளங்கும். உணவு மற்றும் உடற்பயிற்சியில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பது நல்லது. அதிகப்படியான சிந்தனையால் மன சோர்வு அல்லது மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்துவிட்டு தியானம், யோகா ஆகியவற்றில் ஈடுபடுங்கள். இந்த மாதம் நிதி மேலாண்மையில் கூடுதல் கவனம் தேவை. வரவு செலவு ஆகியவற்றை திட்டமிடுங்கள். தனிப்பட்ட வளர்ச்சி அல்லது தனிப்பட்ட தேவைகளுக்கான முதலீடுகளில் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள். சேமிப்புகளில் கவனம் செலுத்துவீர்கள். பண விஷயங்களில் அலட்சியம் கொள்வதை தவிர்க்கவும். முதலீடுகள் செய்வதற்கு முன்பு கூடுதல் கவனம் தேவை. பழைய முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. மாணவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கு உகந்த மாதமாகும். கற்கும் ஆர்வம், தன்னம்பிக்கை மற்றும் உற்சாகம் அதிகமாக காணப்படும். கடினமான பாடங்களில் கவனம் செலுத்தி தேர்வுகளுக்கு தயாராக சிறந்த மாதமாகும். மாணவர்களின் ஒழுக்கம் மேம்படும். குழுவாக படிப்பது விரைவான கற்றலுக்கு உதவும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. வேலை மற்றும் தொழில் ரீதியாக நிலையான முன்னேற்றம் காணப்படும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் தன்னம்பிக்கையும் முயற்சியும் வெற்றிகளை தரும். புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். உங்கள் பேச்சுத்திறன், முடிவெடுக்கும் திறன் மேம்படும். உங்கள் தொழில் விஷயங்களில் சாதகமாக அமையும். கூட்டாக தொழில் செய்து வருபவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கலாம். எதிரிகளிடமிருந்து எச்சரிக்கை தேவை. அதிலும் முக்கியமாக குடும்ப உறவுகளில் வலுவான மற்றும் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். தனிப்பட்ட வாழ்க்கையில் பாசத்தையும் அன்பு வெளிப்படுத்துவீர்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கான நிதி பொறுப்புகள் அல்லது தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சகோதரர்கள், நெருங்கிய உணர்வுகளுடன் தொடர்பு அல்லது பயணங்கள் மூலம் பிணைப்பு வலுப்படும். கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதற்கு வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்.
மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பீர்கள். குறுகிய தூர பயணங்கள் அல்லது புதிய இடங்களை ஆராய்வதற்கான எண்ணங்கள் தோன்றலாம். நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் அதிக நேரம் செலவிடும் வாய்ப்புகள் உள்ளது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சிகளை தரும். உங்களுக்கு நிதி நிலைமை சீராக இருக்கும். பெரிய செலவுகள் ஏதும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. நீண்ட கால முதலீடுகள் குறித்து சிந்திப்பதற்கு நல்ல மாதமாகும். நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்று முதலீடுகளை தொடங்குங்கள். கடன் கொடுப்பது வாங்குவது தொடர்பான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. தொழில் கடனுக்காக விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணைவியுடன் ஆழமான அர்த்தமுள்ள உரையாடலில் ஈடுபட வாய்ப்புகள் உள்ளது. இது உங்கள் இருவருக்குடைய புரிதலை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான நிலை ஏற்படும். தனிப்பட்ட இலக்குகளை நோக்கி செயல்பட தனிமையை நாடுவீர்கள். இது உங்கள் மன தெளிவுக்கு உதவும். அதாவது விஷ்ணு பகவானை வழிபடுவது நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கும். ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை 11 முறை உச்சரியுங்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். மாணவர்களின் கல்விக்கு உதவுங்கள். மஞ்சள் நிற பொருட்களை தானமாக கொடுங்கள். அது மட்டுமில்லாமல் பல மாதங்களாக கிடப்பில் கிடந்த வேலைகளை முடித்து வெற்றியை காண்பீர்கள். புதிய திட்டங்கள் அல்லது யோசனைகள் மனதில் தோன்றலாம். ஆனால் நிதானமாக முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும். உங்கள் ஆற்றலையும் அதிகாரத்தையும் தவறாக பயன்படுத்தாமல் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி உங்கள் வசமாகும். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் உங்களுக்கு அவசர முடிவுகளை எடுக்க தூண்டலாம். எனவே கவனம் தேவை. இரண்டாவதாக வருமானம் அல்லது கடந்த கால முதலீடுகள் மூலம் வருமான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். கடன்களை திருப்பி செலுத்துவீர்கள். சேமிப்பு திறன் அதிகரிக்கும். பொருளாதார நிலை மேம்படும். நிதி ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். தொழிலிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது. குடும்ப உறவில் மகிழ்ச்சி நீடிக்கும். உறவினர்களின் வருகை அல்லது எதிர்பாராத சந்திப்புகள் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள். வாழ்க்கை துணைவியுடன் நல்லிணக்கம் ஏற்படும். நிதி திட்டமிடலில் அவர்களின் உதவி கிடைக்கும். குடும்பத்தினருடன் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். அன்பானவர்களிடம் இணக்கமாக அணுகுமுறையை பின்பற்றுவது நல்லது. அதாவது சூரியன் பலம் பெற்று 10 மற்றும் 11வது இடங்களில் சஞ்சரிப்பதால் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். காரிய தடைகள் விலகும். நினைத்த காரியம் யாவும் வெற்றிகளை தரும். அரசியல் செல்வாக்கு பெருகும். தந்தை மகன் உறவு பலப்படும். வழக்குகள் வாபஸாகும். பண தேவைகள் பூர்த்தியாகும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் புதிய தொழில்கள் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பலப்படும். மருத்துவ விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். விற்காத சொத்துக்கள் விற்கவும் புதிய சொத்துக்கள் வாங்கவும் முடியும். இந்த மாதம் 24ஆம் தேதி வரை புதனும் சூரியனுடன் இணைந்து சூர்யா புதாதி யோகத்துடன் சஞ்சரிப்பதால் அபார ஞாபக சக்தி உண்டாகும். புத்தி சாதுரித்தால் எதையும் சாதித்து காட்டுவீர்கள். சாணக்கிய தந்திரமும் அறிவும் ஒன்று சேரும் மாதம் இது. கூட்டுத் தொழில்கள் மூலமாக அதிக லாபத்தை பெற முடியும். கேது 9ஆம் இடத்தில் இருப்பதால் வியாபார விஷயமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த மாதம் 9ஆம் தேதி வரை சுக்கிரனும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பலத்துடன் காணப்படுவார். பிறகு 10ஆம் இடத்தில் பலவீனப்படுவதால் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டைகள் வரக்கூடும். செவ்வாய் 27ஆம் தேதி வரை 11வது வீட்டில் பலம் பெறுவதால் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். தொழில் போட்டிகள் குறையும். எதிரிகள் தொல்லைகள் இருக்காது. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். குரு 7ஆம் இடத்தில் இருப்பதால் திருமண சுபகாரியங்கள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். உறவினர்கள் மூலமாக நற்செய்தி கிடைக்கும். 4ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் தாயாரிடம் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள். அந்நிய மொழிக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். யாருக்கும் சப்போர்ட் செய்யாதீர்கள். அக்டோபர் மாதங்களில் 14, 15, 16 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இதற்கான பரிகாரம் வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊர்காவல் தெய்வங்களான ஐயனார், வீரபத்திரர், கருப்பண்ண சுவாமி போன்ற உக்கிர தெய்வ வழிபாடுகள் சிறப்பை தரும். சரி, அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.